பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொடர்ந்து சில நாட்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரித்திரம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. ரபியா இப்னு யஸீத் இப்னு அப்துல்லா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு நான் போனேன். அந்த தோட்டத்திற்கு ஹத்து என்பதாக பேர், அந்த பேர் உள்ள அந்த தோட்டத்துக்கு நான் போனேன். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு குறைஷியினுடைய கையை பிடித்து கொண்டு இருந்தார்கள். அந்த குறைஷி இருக்கிறானே, அவன் ஒரு விபச்சாரி, அவன் ஒரு குடிகாரன், அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இவர் இருக்கிறார். நான் உடனே அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், தாங்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். யார் ஒரு சொட்டு ஒரு மிடரு சாராயத்தை குடிப்பானோ அல்லாஹ் தஆலா 40 நாள் வரையிலும் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தீய மனிதன் யார் என்றால், யார் தாயினுடைய வயிற்றிலேயே தீய மனிதன் ஆகிவிட்டானோ அவன்தான் தீய மனிதன். எந்த மனிதன் தொழுகையினுடைய நியத்திலே பைத்துல் முகத்தஸினுடைய பள்ளிவாசலுக்கு செல்லுவாரோ அவர் பாவங்களிலே இருந்து எப்படி பரிசுத்தமாக்கப்படுவார் என்றால், அன்று பிறந்த பாலகனைப் போல பரிசுத்தமாக்கப்படுவார் அப்படிங்கிற அந்த இதை அவர் சொன்னார். அப்போ அந்த குடிகாரன் கையை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அவன் இந்த இதை கேட்டுட்டு உடனே கையை உதறி விட்டுட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அப்புறம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், நான் கூறாத விஷயத்தை நான் கூறியதாக சொல்லுவது யாருக்கும் ஹலால் இல்லை. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து எப்படி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த மனிதன் ஒரு மிடரு சாராயத்தை குடித்திடுவானோ அவனுடைய 40 நாளுடைய தொழுகை கபூலாகாது. ஆனால் அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். பிறகு அவன் மறுபடியும் சாராயம் குடித்தால் அவனுடைய 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பிறகு மறுபடியும் அவன் தௌபா செய்தால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை, 3வது வாட்டி 4வது வாட்டி அவன் சாராயம் மறுபடியும் குடித்தான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் அதுக்கு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறார் இப்படி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் சாராயம் குடித்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நரகவாதிகளினுடைய உடம்பிலே இருந்து வரக்கூடிய இரத்தமும் சீலும் சலமும் அவர்களுடைய சிறுநீரும் கியாமத்துடைய நாளிலே அவனை குடிக்க வைப்பான். குடி, துனியாவில் நீ சாராயத்தை குடிச்சு இல்லை, இப்போ இதை குடி அப்படின்னு சொல்லி அது அவனுக்கு குடிக்க வைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து நான் கேட்டேன், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, தன்னுடைய மஹ்லூக்குகளை, தன்னுடைய படைப்புகளை இருளிலே அல்லாஹ் படைத்தான். பிறகு தன்னுடைய படைப்புகள் மஹ்லூக்குகளின் மீது தன்னுடைய நூர் என்ற அந்த ஒளியை, ஜோதியை அல்லாஹ் போட்டான். யார் மீது எல்லாம் அந்த ஜோதி பட்டதோ அவர்களெல்லாம் ஹிதாயத்து பெற்றவர்கள், நேர்வழி பெற்றவர்கள். யாரின் மீது அந்த நூர் என்ற ஜோதி படவில்லையோ அவன் நேர்வழியை விட்டும் தவறி போனவன் அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆகையினால நான் என்ன கூறுகிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய ஞானத்தின் அடிப்படையிலே பேனா எழுதிவிட்டது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே 3 துஆக்கள் செய்தார்கள். அதிலே 2 துஆக்கள் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நான் நம்புகிறேன் 3வது அது நமக்கு கிடைத்தது என்பதாக. அவர் கேட்ட முதல் துஆ, அல்லாஹ்வே உன்னுடைய கட்டளையை போன்று என்னுடைய கட்டளையை ஆக்கு அப்படின்னு சொன்னான். அது மாதிரி அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். 2வது, எனக்கு பின்னால் என்னை போன்ற ஆட்சி நடத்தாத அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எனக்கு கொடு அப்படி சொன்னான். அதுவும் அல்லாஹ் கொடுத்தான். 3வதாக சொன்ன துஆ,
என்னன்னா, எந்த மனிதன் தன்னுடைய வீட்டிலே இருந்து பள்ளிவாசலுக்கு தொழுகையினுடைய நிய்யத்திலே கிளம்புவாரோ அவர் பள்ளிக்கு சென்று தொழுதுவிட்டு திரும்பினால் அன்று பிறந்த பாலகனை போல அவர் திரும்புகிறார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக. வலதத்துக்கு அன்று பிறந்த பாலகனை போல அவர் திரும்புகிறார். நான் நம்புகிறேன் இது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் சொன்னாங்களாம். தபரானியில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், எனக்காக ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சொன்னான். எனக்காக ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வீட்டை கட்டுவதற்கு முன்னால் அவங்க தனக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டினாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் அல்லாஹ் கேட்டான், என்ன தாவூதே, நீங்கள் என் வீட்டை கட்டுறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டை கட்டிக்கிட்டீங்க. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, இதுதான் உன்னுடைய நாட்டம், அதனால தான் நான் இதை கட்டிட்டேன், அப்புறம் நான் பள்ளியாசலை கட்டுறேன் அப்படின்னு பள்ளியாசல் வேலையை ஆரம்பித்தான். ஆனால் வேலை செவுரெல்லாம் எழுப்பிட்டாங்க. எதிர்பாராத விதமாக அந்த செவரிலே முக்கால் பகுதி அது விழுந்து விட்டது. அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தார்கள். அப்போ அல்லாஹ் இடத்துல இருந்து அவருக்கு பதில் கிடைத்தது, என்னுடைய வீட்டை நீங்கள் கட்ட இயலாது. கேட்டாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் கூறினான், உங்களுடைய கைகளிலே இருந்து இரத்தம் ஓட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வே, அதுவும் உன்னுடைய முஹப்பத்திலே செய்யப்பட்டது தானே அப்படி சொன்னான். அல்லாஹ் கூறினான், ஆமாம், ஆனால் அவர்களும் என்னுடைய அடியார்கள் தான், நான் அவர்களின் மீது கருணை காட்டுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் கூறினான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிறகு அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி கொடுக்கப்பட்டது, கவலைப்பட தேவையில்லை, என்னுடைய வீட்டை உங்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரங்களால் கட்டப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறினான். ஸோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய வேலையை ஆரம்பித்தார்கள். அந்த வேலை முடிகின்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க நிறைய குர்பானி கொடுத்து, நிறைய ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் அறுத்து சமைத்து பெரிய விருந்து ஏற்பாடு செய்து பனு இஸ்ராயீல்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை நல்லா சாப்பிட வச்சாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா இடத்துல இருந்து வஹி வந்தது, நீங்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றி முடித்து விட்டீர்கள் என்ற அந்த சந்தோஷத்தில் தான் இதையெல்லாம் செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், முஸ்ஸே மாங் ஜோ மாங்கேகா பாயேகா, கேளுங்க, எது கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் கூறினான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஏ அல்லாஹ்வே, எனக்கு 3 இது இருக்குது, 3 கேள்வி, 3 இது உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய நாட்டம் என்னவோ அந்த நாட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பு இருக்க வேண்டும், அது மாதிரி ஒரு ஆற்றலை கொடு அப்படி சொன்னான். அல்லாஹ் கபூல் செய்தான். எனக்கு ஒரு அரசாங்கத்தை கொடு, எனக்கு பின்னால் யாருக்கும் அப்படி ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருக்கணும், அதுவும் கொடுக்கப்பட்டது. யார் இந்த பைத்துல் முகத்தஸுடைய பள்ளிவாசலுக்கு தொழுகையின் நிய்யத்திலே வருகிறாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகரை போல திரும்ப வேண்டும் என்று துஆ செய்தார். இதில் 2 விஷயம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் நம்புகிறேன் 3வது விஷயம் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. வீட்டில் இருந்த தொழுகையுடைய நிய்யத்தில் ஒருத்தர் ஒழு செஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு திரும்பினார்னு சொன்னால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு துஆவிலேயும் நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அலியில் அஅலல் வஹ்ஹாப் என்ற அந்த வார்த்தைகளை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிப்பார்கள்.
இதெல்லாம் இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய செய்திகள். இன்னும் சில செய்தி இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.